தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். விடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது. புலர்ந்தது புதிய நாளே. கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன. கதிரவன் ஒளிகளில் புகவே. இரவில் எழும் விண்மாயை மறைக. குறை குற்றம் உளமின்று அகல்க. இருளும் அருவருப்பான அனைத்தும் இதயமிருந்து ஒழிக. இதனால் நாம் எதிர்பார்க்கும்
அந்த இறுதி நாள் வரும்போது இந்நாள் நாம் புகழ் இசைப்பது போன்று அந்நாள் மகிழ்வுடன் அமைக. தந்தை இறைவன் தனி புகழ் பெருக, மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்த மூவர் இறையாய் எந்த காலமும் ஆழ்க. ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, வைகறைக்கு முன்பே நான் உமக்காக கண்விழித்துள்ளேன். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என்னை மீட்டருளும். உன் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகறையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண்பிடித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்புக்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீரே அருகில் இருக்கின்றீர். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளினின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, வைகறைக்கு முன்பே நான் உமக்காக கண்பிடித்துள்ளேன். முன்மொழி 2. ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன். அவரே என் விடுதலை. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன். ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலுக்குள் அமிழ்த்திவிட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையர் கடவுள். அவரை நான் ஏற்றி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன. பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று வணங்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீச செய்தீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர். நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டுக் கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர்.
ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன். அவரே என் விடுதலை. முன்மொழி 3. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், எந்நாளும் ஆண்டவர்க்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், எந்நாளும் ஆண்டவர்க்கு நன்றி கூறுங்கள். இனத்து மக்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். போற்றுங்கள், போற்றுங்கள், போற்றுங்கள். நம் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினம் அனைத்துமே ஆண்டவரை புகழுங்கள். புகழுங்கள், புகழுங்கள், புகழுங்கள். நம் ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், எந்நாளும் ஆண்டவர்க்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், எந்நாளும் ஆண்டவர்க்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவர் காட்டும் அன்பு மாறாதது, பெரியது, 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 பெரியது. அவர் அன்பு பெரியது. ஆண்டவரின் உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உள்ளது, 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 என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், எந்நாளும் ஆண்டவர்க்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், எந்நாளும் ஆண்டவர்க்கு நன்றி கூறுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அருள்வாக்கு. புனித பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனம் 10 மற்றும் 11. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும்
தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். சிறு மறுமொழி: ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு உமது ஒளியை தாரும். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு உமது ஒளியை தாரும். மன்றாட்டுகள். நம்மை கடவுளின் மக்களாக்க கிறிஸ்து மனிதரானார். அவரே நமக்காக தந்தையாகிய கடவுளிடம் பரிந்து பேசுகிறார். ஆகவே அவரது அன்பிரக்கத்திற்கு நன்றி செலுத்தி அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். ஆண்டவரே, திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிரச் செய்தீர். நாங்கள் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். ஆண்டவரே, இன்று உம் புகழால் எங்களை நிரப்பியருளும். நாங்கள் செல்லுமிடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்துச் சொல்வோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். எங்கள் அன்னையாம் மரியாவை போன்று நாங்கள் உமது வார்த்தைக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தருளும். உமது வார்த்தை எங்களில் நிறைபலன் தருவதாக.
ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். ஆண்டவரே, இடையூறுகள் நேரிடும்போது எங்களை திடப்படுத்தி அருளும். உம்மீது உள்ள நம்பிக்கை, உமது வாக்குறுதி மீதுள்ள எதிர்நோக்கு, உமது திருவுளத்தின் மீதுள்ள அன்பு, இவற்றின் வழியாக எங்களை பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது அன்பின் களஞ்சியத்தை எமக்கு திறந்தருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசுவே, உமது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனதையும் ஒளிர்விப்பதாக. இதனால் சாவின் இருளினின்று தப்பிக்கச் செய்து நிலைவாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக. தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.